உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க, இன்றைக்கு நமக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொடியர்களுக்கும் இன்னைக்கு அகஸ்தியன் என்ன சொல்றாரு பார்ப்போம். சார், நீங்கள் கடந்த வீடியோவில் சூரிய குடும்பத்தில் ஒரு புதிய பிரச்சனை உருவாகும், ஒரு புதிய கிரகத்தால் ஒரு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்றைக்கு அது மாதிரி விஷயம் நடப்பதாக உலக வானியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சார். இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க, சொல்லுங்க சார். எதிர்பார்க்காத ஒரு கட்சி, அதாவது இப்போ புதுசாக ஒரு கட்சி, ஒரு கூட்டு அமைப்பு, யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சடனாக அந்த கூட்டு அமைப்பு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய பேர் பிடிக்க போகிறாங்க, நிறைய ஆட்கள் மாட்ட போகிறாங்க. ஒரு முக்கிய மந்திரி, அது முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவருக்கு பிரச்சனை ஆகும். இன்னும் 16 21 மழை வரும். சென்னையில மழை இருக்கு. 24ஆம் தேதி தான் மழை இருக்கு. உலக ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு வழி ஒன்றத்தை கண்டுபிடிக்க போறாங்க. அதோட செயல் இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ள இந்த சூரியனோட குடும்பத்தோட பிரச்சனைகள் ஏற்படப்போ, இந்த சூரியனை நெருங்கி அந்த வால் நட்சத்திரம் போகும். அதோட வழிகள் இருக்கு சொல்ல சில குழப்பங்கள். அந்த நெருங்கி சூரியனை தாண்டி இன்னொன்று கிரகங்கள் போகிறப்ப ரெண்டுமே ஒட்டிக்கின்னு போகிற மாதிரி இருக்கக்கூடிய காட்சியை இந்த உலகமே வரலப்போகுது. அதுக்கான வழியை நம்ம பார்க்க போகிறோம். பூமியில் அதிர்ச்சிகள் உருவாகும். அந்த அதிர்ச்சிகள் ஏற்படுறப்போ கடல் அலைகள் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத இந்த கடல் அலைகள் தான் ரொம்ப உருவாகக்கூடிய நிலைமையும், பனிகளோட டிஃப்ரெண்ட் ஆகி சூரியனோட வெப்பம் அதிகமாகி இந்த சூரியன் வெப்பம் இது வரைக்கும் பார்க்காத நிலைமையும், இல்லை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோ, இல்லை அது இருக்கக்கூடிய சவுதியோ, இல்லை அது இருக்கக்கூடிய கண்ட்ரியோ மக்கள் கொஞ்சம் அங்கே கவனமாக இந்த சூரிய வெப்பத்தினால சில பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு, சூடோட தன்மைகள் மிக அதிகமான கொதிநிலை ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். இயற்பியல் சீற்றங்கள், இயற்பியல்லே சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இயற்பியல் வழியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் எந்த வால் நட்சத்திரம் போய் மறையிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வன்முறைகள், நிறைய ப்ராப்ளங்கள், அதாவது எக்கனாமிக் ப்ராப்ளங்கள், எதிர்பார்க்காத பெரிய பிரச்சனைகள், இந்த வார் சுச்சுவேஷன்ஸ்லாம் எடுத்துன்னு வர்றதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறது. இதோட நிலைகள்லாம் முற்றிலும் மாறக்கூடிய தன்மைகள். இது ஒரு எடுத்துக்காட்டு வழியாக காட்டக்கூடிய நிலைமையாக நமக்கு வந்திருக்கு. ஒரு முஸ்லீம் நாட்டில் 2 இடத்துல தொடர்ந்து எர்த்குயிக் வரும். அதோட நிலைமையும் பார்க்க போகும்.
இன்னும் நீங்கள் நேடா நீங்கள் தேடா ஒரு ஒயிட் கண்ட்ரியில் மிகப்பெரிய மழை இருக்குது. அந்த மழையை தொடர்ந்து பனியாக மாறிடாது, அது ஒரு ஐஸாக மாறி அது கட்டியாக பெய்யறதை பார்க்க போகிறோம். ரெண்டு மூணு முஸ்லீம் நாட்டில் பணத்தோட பழக்கம் வந்துடும். சடனாக அவங்க வந்து சொல்லுவாங்க பணம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்றது. ஒரு கண்ட்ரியில் உணவு தட்டுப்பாடு வருது, அது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் மழை தொடங்கினா டிசம்பர் 6, 8 மிகப்பெரிய மழை இருக்குது. இந்த மழை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 24ஆம் தேதி மழை வரலன்னா கொஞ்சம் மழைகள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்த வாரம் டெல்லியில் ஒரு முக்கிய முடிவுகள் இருப்பாங்க. நிறைய செயல்பாடுகள் எடுத்துன்னு வரதுக்கான முடிவுகள் எடுத்துன்னு வருவாங்க. சீனா இன்னும் தங்கத்தை வாங்க போகுது. அதோட வயல் கொஞ்சம் இறங்கி ஏற போகுது. அது தங்கத்தை ஏதோ பண்ண போகிறாங்க சீனா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த மாதம் தங்க வெள்ளி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா திரும்ப ஏறும். சடனா டாலர் ஃபிளெக்சிபிள் ஆகும். அந்த நிலைமை வரதையும் பார்க்க போறோம். டிசம்பர் அண்ட் ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதத்தில் எக்கனாமிக் பெரிய ஸ்கார்ஸ் இருக்குது. இதில் மக்கள் வந்து மாட்டி தவிப்பாங்க. ஒரு எக்கனாமிக் ஹெவியான ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உலக நாடுகள் வந்து ரொம்ப பிரச்சனையாகவும் வழிகள் வரக்கூடிய இந்த எக்கனாமிக் வந்து ஒரு பெரிய சீற்றத்தையோ ஒரு பெரிய மனசு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்பட பண ரொட்டேஷன்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. இன்னொரு கண்ட்ரியில் இன்னொரு இடத்துல சின்னதாக வெடிக்க போகுது, அது ஒரு பிரச்சனையே ஏற்பட போகுது. இன்னும் 2-3 முக்கிய புள்ளிகள் அதில் மாட்டிப்பாங்க. நிறைய பேர் கைதாவதையும் பார்க்க போகிறோம். உலக அளவில் ஒரு பெரிய பணக்காரர், அவரோட சேர்ந்த ஒரு அதிபர், அவரும் 2 பேருமே சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆகாத நம்ம பார்க்க போகிறோம். பங்கு சந்தையில் இன்னொரு ஸ்கேம் இருக்குது, அதுவும் ப்ராப்ளம் ஆகும். வெள்ளை மாளிகள் வளாகம் முழுவதுமே மக்கள் குவிக்கப்படுவாங்க. இல்லைன்னா வேற ஒரு கண்ட்ரி அதிபராக இருக்கலாம், இல்லை அமெரிக்கா இருக்கலாம். இதில் ஒரு மக்கள் வந்து ஃபுல்லாக குவியறத பார்க்க போகிறோம். கடலில் வந்து
2 இடத்துல சீட்டாயிடும். ஒரு இடத்துல கடல் உள்வாங்க, ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் தண்ணி கொஞ்சம் உள்ளே வரதை பார்க்க போகிறோம். முக்கிய நிலவோட ஒளி ஒரு நாள் மாறுபடும். சில சுழற்சியோட வேகம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கான கணக்குகளை ஒரு நாள் இந்த ஒளியோட வேகம் மாறுறதும் ஒளியோட தன்மை மாறுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். மழை இருக்கு, வழி வரும், ஒரு ஆறு நிரம்பி வழதையும் பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய நடிகருக்கு உடல் பிரச்சனை ஆகிடும், தேவையில்லாத அவர்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு கடல், ஆனால் 2 ரிவர் கூட இடத்துல ஒரு இது இருக்குது, எர்த்குயிக்கு. அதில் ஒரு வந்து எரிமலை ஏறதையும், இது வரைக்கும் அந்த எரிமலை வந்து நம்ம பார்த்ததில்ல, சடனாக பீரிட்டு மேலே வர்றதையும் பார்க்க போகிறாங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ள ஒரு இடத்துல மக்களோட ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்கும், அது நடக்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ இந்த பீகாருடைய தேர்தல் முடிவுகள் இந்தியாவையே ஆட்டங்காண வைத்திருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கூட்டணி அமோகமான வெற்றியை பெற்றிருக்கு, கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றி மேற்கு வங்காளத்தையும், தேர்தல் நடக்கப் போகிற மேற்கு வங்காளத்தையும் தமிழ்நாட்டையும் மிகப்பெரிய ஆட்டங்காண வைத்ததா அரசியல் நோக்கர்கள் கூறுறாங்க சார். இந்த முடிவுகள் இந்த 2 மாநிலத்துக்கு விட்டுருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற 2026 தேர்தலுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை உள்ளாக்கும்னு சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் கூட்டணி அமையணும், கூட்டணிகள் அமைஞ்சு சரியான ஒரு வழி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி தலை தூக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த கூட்டணிகள் கரெக்டான வழியில் சேர்றதுக்கான வழிகள் இருக்கணும். இப்போ இருக்க கூட்டணியும் இன்னும் நிறைய பேர் உள்ளே சேர்ந்தாதான் இந்த பிஜேபியோட வளர்ச்சி வரும். இருந்தாலும் சில சீட்டுகள் இந்த தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, போன மாதிரி இருக்காது. இந்த வாட்டி கொஞ்சம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கட்சி வலுவடைறதுக்கான வழி சேரணும். ஆளுங்கட்சி வலுவாக இருக்குது, ஆளுங்கட்சியில் இது வரைக்கும் அவங்க வாங்கினதோட கொஞ்சம் குறையலாமே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்காது. ஆனால் எதிர்கட்சிகள் வலுவடைகிறது தான் இதுக்கு வழிகள் கிடைக்கும், இல்லைன்னா ஆளுங்கட்சி வந்து வலுவாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ பீகாரில் வந்து இந்த தேர்தல் முடிவிலிருந்து என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டுது. அதே நேரத்தில் அந்த ஆர்ஜேடி, காங்கிரஸ், இந்தியா கூட்டணி மாபெரும் தோல்வியை தழுவிடுச்சு. இதில் 3வது அணியாக நின்னது வந்து பிரசாந்த் கிஷோர், தேர்தல் வியூகம் வகுப்பாளர். அவர் வந்து 3வது அணியாக நின்னார். அவர் ஏதாவது ஒரு பெரிய அவருடைய சலசலப்புகள் அது இதெல்லாம் பார்த்தா அவர் ஒரு எதிர்கட்சியாகவே வருவாரோ என்னவோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி புஸ்வாடமாக ஆகிட்டார். ஸோ பல மாநிலங்களில் தேர்தல் வியூகம் வகுப்பாளராக இருந்து பல கட்சிகளை வெற்றி பெற வைத்தார் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்டவருக்கே மாபெரும் தோல்வி ஆயிடுச்சு. அந்த பிரசாந்த் கிஷோர் தான் தமிழ்நாட்டில் இப்போது விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு.
தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு வந்து தகவல்கள் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படிப்பட்டவர் விஜய்க்கு வந்து இந்த தேர்தல் வியூகம் வகுப்பாளராக இருந்தால் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லுங்க சார். இதை பற்றி கவலை இல்லை. இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே இவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு வந்திருக்கு விஜய் சாருக்கு. அதனால் இந்த விஜய்க்கு வந்து அவங்க செயலாக இன்னும் கொஞ்சம் ஒரு கூட்டோட முயற்சிகள் வந்தால் விருதுநகருக்கு இன்னும் கொஞ்சம் வலிமை பெறும். இல்லைன்னா இப்போ கொஞ்சம் வந்து திரும்ப அடுத்த தடவை போய் சீட்டில் உட்கார அளவுக்கு இருக்கும். அதனால் அவருக்கு வந்து ஒரு கூட்டணி தேவைப்படுது. ஒரு கூட்டணி ஒரு இது இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து அதோட வழி வரும். தனிப்பான்மையானது யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ ஓட்டு போட முடியும் விருதுநகருக்கு? அதனால் மிடில் மேன் தான் நிறைய ஓட்டுகள் இருக்கும். அதுக்கான வழிகள் எடுத்துன்னு வரணும்னா ஒரு கூட்டு வழி வேணும். இருந்தாலும் வியூகங்கள்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் நல்ல வியூகமாக இது பண்ணி இன்னும் செயல் பண்ணணும், இன்னும் மக்கள்கிட்ட போகணும், இன்னும் வழி பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, அது பண்ணுவாங்க. ஓகே சார் இப்போ இந்த பருவ காலங்களில் பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து மழை வந்து இந்த வட தமிழ்நாட்டில் வந்து வழக்கமான மழையை விட குறைவாக பெஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. மழைக்காலங்களும் வந்து முடிய போகுது. இப்போ கார்த்திகை தீபம் வரைக்கும் தான் இருக்குது. இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே பெஞ்சா உண்டு, இல்லை அதுக்கு பிறகு பெய்யுமா என்னன்னு தெரியல. இது எப்படி இருக்கும் சார்? இந்த மழை மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இனிமேலும் அமையுமா? சரியான அளவு மழை பெய்யுமா என்ன? பனிக்காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். பதினாறுலேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே மழை பெய்யணும். அப்படி 24ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நமக்கு மழை நல்லா பெஞ்சாலும், அப்படி இல்லைன்னா மழை வர்றதுக்கு கஷ்டம். கொஞ்சம் இந்த தடவை தட்டுப்பாடு இருக்குது. இருந்தாலும் இந்த 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதியோ, இல்லை 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளோ மிகப்பெரிய மழை காத்திருக்கு. ஒரு புயல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மழை வந்துடும். அப்படி வந்தாலும் சென்னை சில இடங்கள் வருமே தவிர, நீங்கள் சொல்ல மாதிரியே வடமேற்கில் கொஞ்சம் குறைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல ஆறு ஃபுல்லாகவும், சில இடத்துல கம்மியாக தான் இருக்கும். சார் இப்போ வந்து தங்கம் வெள்ளி வந்து ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கிட்டே போகுது. மிடில் கிளாஸு ஏழைகள் இவங்களெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு போயிடும் போல் தெரியுது. மக்கள் வந்து தங்கத்தை கீழே இருந்து தங்கம்னு பேப்பரில் எழுதி பார்க்கணும், இல்லை கடையில் எழுதியிருக்கிறத பார்க்குற அளவுக்கு அந்த தங்க விலை போயிடும் போல் இருக்குது சார். அதனால் இந்த தங்கத்தை எல்லா மக்களும் யூஸ் பண்ணுற அளவுக்கு, எல்லாரும் வாங்குகிற அளவுக்கு செயற்கை தங்கங்கள் கண்டுபிடிப்பாங்களா? அந்த செயற்கை தங்கம் வந்ததுன்னா இந்த இயற்கை தங்கத்தை விலை ஏற்றத்தை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வழிவகை செய்யுமா என்ன அப்படின்றத சொல்லுங்கள் சார். லேப்ரோன் டைமண்ட் போல் லேப்ரோன் கோல்டு வரப்போகுது. லேபில் தயாரித்து வரக்கூடிய கோல்டு வரும். ஆனால் அந்த கோல்டு எது இருந்தாலும் இந்த இருக்கக்கூடிய இயற்கையான எல்லோ மெட்டலுக்கு என்றைக்குமே வேல்யூ உண்டு. இன்றைக்கி ஆதி காலத்தில். ஸோ இது ஓரளவுக்கு ஏறும். அதுக்கு வந்ததுன்னா கொஞ்சம் குறைக்கலாமே தவிர பெருசாக குறைக்க முடியாது. அதே லெவலில் தான் போகும். ஆனால் செயற்கையான தங்கம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆராய்ச்சி நடந்துன்னு சார். இப்போ வந்து நீங்கள் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க, இந்த சூரிய குடும்பத்திலேருந்து ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3i அட்லஸ் கமாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? அதுதானா, அல்லது இது ஏலியன் குடும்பம் சம்மந்தப்பட்டதா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். ஒரு வால் நட்சத்திரம்
இது வந்து ஏலியன்ஸ் கிடையாது. வால் நட்சத்திரத்துலேருந்து ஒரு வால் நட்சத்திர வழியிலேருந்து வெளியே வருது ஒரு பாட்லேருந்து. இந்த ஒரு பாட் எங்கே இருக்கோ அந்த பாட்டில் வந்து இது மிதந்து சூரியனோட குடும்பத்தோட இயக்கத்தை கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்டு தான் போகுது. அந்த பிரச்சனைகள் இருக்கிறது ஏன்னா இது எதிர்நோக்காக வருது, நேரான நோக்கில் இது வரல. இது எதிர்நோக்க பின்னாடி எல்லாமே சொல்லுவாங்க எதிர்நோக்காக வருது. இதில் இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்டாக இருக்குது. இப்போ தான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடிய இது சிக்னலை ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வேர்ல்டுலேயே ஒரு காமெட் வரக்கூடிய ஃபஸ்ட்டு சிக்னல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது இது வேர்ல்டு தான் ஃபஸ்ட் டைம். அப்போது இது ஒரு ஏதோ சிக்னல் கொடுக்க தான் வந்திருக்கு உலகத்துக்கு. இது இப்போ அதாவது நம்ம இயற்கை சீற்றங்கள் அதிகமாகலாம், இயற்கை சீற்றங்கள் வழி வரலாம். 2026 வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் ஏற்கனவே சொல்கிறேன். 2026 சூரிய குடும்பத்துக்கே பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வருதுன்னு சொன்னேன். இந்த கமெண்ட் இது கிட்டத்தட்ட 3700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் இதோட பாதை எங்கேருந்து வந்திருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இது மேல் பாதையில் இருந்திருக்கு. அதாவது இப்போ ஒரு உலகம் மேலே இருக்கக்கூடிய மேகத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. பூலோகம் போல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லோகம். அந்த லோகத்துக்கு அப்பாற்பட்டு அதுக்கும் மேல் அதாவது எண்ட்லெஸ் இல்லாத ஒரு பகுதியிலேருந்து இது வந்துன்னு இருக்கின்றத இன்னும் கடைசி ஒரு இதில் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த சூரியனை கிட்ட நெருங்கி போகிறப்ப தான் இதோட விஷயம் தெரியும். அப்போ தான் எல்லா விஷயத்தோட உண்மையும் தண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ரேடியஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வழின்றதையும் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இது வர்றதுனால தான் இந்த கடல் சீற்றங்கள் வழிகள் எல்லாமே ஏற்படும். இது டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வெளியே போகும். இப்போ இந்த மாதம் 25ஆம் தேதியிலேருந்தே இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் டிசம்பர் 6ஆம் தேதி வெளியே போகிறப்போ எல்லா விஷயமும் நிறைய விஷயங்கள் அதில் நமக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் தேவைப்படுது. மிகப்பெரிய வந்து இந்த வானிலை ஆராய்ச்சி நமக்கு பெரிய ஆராய்ச்சியும் சில சக்ஸஸும் வெற்றியும் கிடைக்கும். இருந்தாலும் இந்த ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு தேவைப்படுது. சார் 500 வருஷத்துக்கு பிறகு சனி புதன் இந்த கிரகங்கள்லாம் வக்ர நிவர்த்தி அடைகிறதால எந்தெந்த ராசிகள் வந்து சார் செல்வங்களை பணத்தை கோடிகளை குவிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். சிம்பம், கன்னி, அதே நேரத்தில் மிதுனம், இதுங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரிஷபம், அது இல்லாமல் விருச்சிகம், இந்த 5 ராசியும் எதிர்பார்க்காத நோக்கில் போயின்னு இருக்கும். நல்ல ஒரு வழி, அவங்களுக்கு எதிர்பார்த்தது வழிகள் எல்லாமே அடையக்கூடிய தன்மைகள் இருக்குது. மகரம், கும்பம், மேஷம், துலாம், இதெல்லாம் 4 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில விஷயங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பண வரவுகள், செலவுகள், வீட்டில் ஜாக்கிரதையாக இருக்குது, பிள்ளைகள் வழிகள், இது 4 ராசிகளுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அது இல்லாமல் மகரத்துக்கு சில யோசனைகள் அதிகமாகவும் மற்றபடி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மக்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. சார் 30 வருஷத்துக்கு பிறகு இந்த ஒரு இப்போ வரப்போகிற சனி பயிற்சி ஒரு ஸ்பெஷலான சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் சனி வந்து வக்ரத்தில் இருந்தது இல்லைங்களா. இப்போ இந்த நவம்பர் 29ஆம் தேதி வரப்போகிற இந்த சனி பயிற்சி வந்து ஒரு ஸ்பெஷல் சனி பயிற்சி. இதனால் எந்தெந்த ராசிகளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் சார்? இந்த ஒரு பார்ட்டே நல்லாயிருக்கும். மிதுனம், கடகம், சிம்பம், கன்னி, இது 4மே நல்லாயிருக்கும். மகரம், கும்பம், மேஷம். மகரம், கும்பம் உடல் உபாதைகள், மனசில் கவலைகள்,
கழுத்து, தலைவலி, எல்லாமே இடுப்பு கீழே கால்வலி, இது பிரச்சனை வரும். மேஷத்துக்கு உடல் உபாதைகள் இல்லாமல் மனசில் பிரச்சனைகள், சின்ன சின்ன அடிகள், சின்ன சின்ன வண்டிகள், வாகனங்கள், சின்ன சின்ன ப்ராப்ளங்கள், ஹெல்த்து, தூக்கம் இருக்காது, வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும். சார், இந்த தொழில், செல்வம், புகழ் இதெல்லாம் இந்த ராசிகளுக்கு எப்படி? சிம்மம், கன்னி ரொம்ப டாப்பாக இருக்கும். ஓஹோ. இந்த தனுஷ், மகரெல்லாம் எப்படி இருக்கு சார்? தனுஷுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம். மகரத்துக்கு தான் எல்லாம் இருந்தும் மனசு கவலையாக இருக்கும். சார், இப்போ எல்லாரும் வந்து இந்த ரத்தன கற்கள் போடுறோம்ல, இந்த கற்கள் வந்து போடுறதால சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கான தோஷங்களை நீக்குமா, அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை அந்த ரத்தின கற்கள் போக்குமா அப்படிங்கிறத நம்ம பண்டைய கால அகஸ்திய இந்த நாடி ஜோதிடத்தின் மூலம் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். கண்டிப்பாக பார்க்க முடியும். சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள், சில உடலில் இருக்கக்கூடிய நோய்கள், சில சீராத சில வியாதிகள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் தள்ளி போகிறது, ஒரு ஆயுஷை கூட கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போகிறதுக்கு சில கற்கள் நமக்கு யூஸ் ஆகுது. அந்த கற்கள் நமக்கு வரும். மெயினாகவே சாதாரண இந்த கற்கள் மட்டும் நினைக்கலாம், ருத்ராட்சம், அது இல்லாமல் அவனுக்கு ஸ்படிகம், இதெல்லாம் உடல் உபாதைகள், உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசு கவலைகள், மனசு நிம்மதியில் மனசை ஒழுங்குபடுத்துறது. இந்த கரிகால மாலையெல்லாம் இந்த மனசை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிலைமை உண்டு. அந்த நிலைமை பண்ணக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ரெட் ரூபி இருக்கத்துலேயே வந்து உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லி வந்து ரெட் ரூபி தான். அது என்ன சொல்லுவாங்க, மாணிக்கம். இந்த மாணிக்கம் வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லி. ஆனால் மாணிக்கம், உண்மையான மாணிக்கம் கிடச்சுன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து போகிறப்போ நல்லாயிடும், மேஷ ராசிக்காரங்களுக்கு போகிறப்போ நல்லாயிடும். விருச்சிக ராசிக்காரனா உபாதைகள், தொழில், ஸ்தானம், விருத்தி எல்லாமே நல்லாகும். அதே மாதிரி நீலம் வந்து கும்பம், மகரத்தில் இருக்கவங்க, அதே நேரத்தில் துளாராசிக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து நீலக்கல் போடலாம். இதுக்கான வழியெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மகரமும் கும்பமும் போடுறது ரொம்ப பலன். அவங்க சொந்த வீடு இருக்கிறதுனால அது போடலாம். ரிஷபராசியோட நீலம் போடலாம். ஸோ ரிஷபம் போடலாம், இதுவும் போடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஷபராசி இருக்கவங்க வந்து வைரம், முத்து, சந்திரன், சந்திரனும் முத்து, அது ரெண்டுமே வந்து ரிஷபராசிக்காரர்கள் போடலாம். அவங்க போட்டாங்கன்னா இடுப்பு, கால், கை வலி இது சம்மந்தப்படலாம். முத்து வந்து கரையும். முத்து பஷ்பமே அந்த காலத்தில் இருந்தது. ஸோ முத்து பஷ்பமே பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ உடல் உபாதைகளும் வரக்கூடிய நோயை தடுக்கிறதுக்கும் வழி பண்ணுறதுக்கும் அது உண்டு. அது இல்லாமல் அதே மாதிரி மிதுனம், இந்த மிதுன ராசிக்காரங்களாம் வந்து புதன் இருக்கக்கூடிய பச்சை கலர் போடலாம் விருதானுக்கு. அது இல்லாமல் அவங்க ராகுகள் போட்டால் இன்னும் நல்லா கோமேதகம், அது ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடகத்துக்கு வந்து கடக புஷ்பராகம், குருவோட கல் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அந்த கடகத்துக்கு சந்திரனும் சேர்த்து போட்டாங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். முத்து அது போட்டாங்கன்னா நல்லாயிடும். அதே சிம்மத்துக்கு வந்து மாணிக்கம், சிவப்பு கல் போடணும். சூரியன் சம்மந்தப்பட்ட இது, அதுக்கான வழிபாடு பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் சிம்மத்துக்கு வந்து வைரம் போட்டால் இன்னும் நல்லது. வைரத்தில் வந்து பெரிய பலன்கள் ஏற்படும். அதேமாதிரி புதனாக இருக்கக்கூடிய கன்னிராசி, இந்த கன்னிராசி இருக்கவங்க வந்து பச்சை போடணும். பச்சை போடுறது நல்லது. அவங்க டைமண்ட் போடலாம். பெண்கள் இருந்தால் டைமண்ட் போடலாம். 2ஆம் ஆதி டைமண்டாக வர்றதுனால குடும்பஸ்தானாதிபதி காதில் கம்பளோ டைமண்டை போடுறது நல்ல பலன் கிடைக்கும். அதே துளாராசி, இந்த துளாராசி இருக்கவங்களுக்கு டைமண்ட் போடலாம், அவங்களுக்கு வந்து முத்து போடலாம், அது இல்லாமல் அவங்க கோமேதகம் போடலாம், வைடூரியம் போடலாம், கேது, இது 4மே அவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதேமாதிரி விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா பவளம் போடலாம், செவ்வாய் ஆட்சி பெறலாம், பிறருக்கு பவளம் போடலாம். அது இல்லாமல் சூரியன் மாணிக்கம் போடலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களும் வைரம் போடலாம். தோடு போடுறதா தான் வைரம் போடலாம். தனுசு எல்லாமே போடலாம். குரு போடலாம், கோமேதகம், இது கனகபுஷ்பராகம், ராகுக்கு கோமேதகம் போடலாம். அது இல்லாமல் தனுசு ராசியிலே சந்திரனுக்கான முத்து போடலாம். அது ஜாதகத்தோட தசாபுத்தியோட சேர்ந்து ஒரு சொல்ல அது ரெண்டுமே கனெக்ஷன் பண்ணி போடலாம். இல்லை கூட்டு எண்கள் வச்சு கூட போகலாம். 6, 3 அந்த மாதிரி கூட்டு எண்கள் வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். மகரத்துக்கு வந்து டைமண்ட் போடலாம். அதே நேரத்தில் செவ்வாய் பவளம் போடலாம். அவங்க உடம்புல மாலையாக போட்டுக்கலாம். உடம்புல கரைத்து நோய் வராது. அதே மாதிரியா சனியோட கல் இந்த நடு மோதத்தில் தான். பெண்களாக இருந்தால்
பெண் இடது கையில் போட்டுக்கலாம். கும்பத்துக்கு வந்து அதே மாதிரி சனியோட கல் போடலாம், குருவோட கல் போடலாம். 7ஆம் ஆதி சூரியன் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு சமஸ்வத்தமாதிபதி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாணிக்கம் கூட போடலாம் அவங்களுக்கு. அதே மாதிரியா மீனத்துக்கு வந்து குருக்கல் போடணும், கனக புஷ்பராக போடணும். அதே வந்து வைரம் போடலாம். சுக்கரன் வந்து அங்கே இதுவாகிறாரு. அதே நேரத்தில் வந்து சந்திரன் வந்து வழி வர்றதுனால அந்த சந்திரனுக்கு வந்து உண்டான கிரகமாக இருக்கக்கூடிய முத்தியும் போடலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரகங்கள் இருக்க அத்தனை வழிகளும் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உடல் உபாதை எல்லாமே தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும். முழுசாக இதுக்கு கிடையாது. இது ஒரு 6 பாகம், உடலோட 8 பாகமாக பிரிக்கிறது ஒரு 6 பாகம் இது தேவைப்படும். ஆனால் கண்டிப்பாக ஒரு இப்போ லக்ஷ்மி வளரணும், நமக்கு நல்ல பணம் வரணும்னா சில கற்கள் நம்மளை சேர சொல்ல அது வளர்த்து விடும். இன்னும் நிறைய வந்து வலிச்சுன்னு வரும். அந்த மாதிரி சக்தி கல்லுங்களுக்கு உண்டு. நீரோட்டங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கல்லுங்களுக்குமே வலு உண்டு. ஸோ நீளம் எடுத்தினா நீளத்திலேயே எவ்வளோ வகையான இருக்கு. எந்திர நீளம் ஒன்று இருக்கு. அந்த நீளத்திலே வந்து ரொம்ப டார்க் கலர் இருக்கக்கூடிய நீளம் இருக்குது. ஸோ அந்த எந்திர நீளம்லாம் போட்டாங்கன்னா கிடைக்கணும். கரெக்டான ஆளுங்க கரெக்டான ஆள் கொடுக்கணும். ஸோ விற்கிறவங்க வந்து ஏமாற்றக்கூடாது. இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து லேபில் கொடுத்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியே கொடுத்துருவோம். இந்த கல்லுக்கு இதான் ஹிஸ்ட்ரி, இதோட ஒர்த்து இவ்வளோதான் அப்படின்றத இப்போ லேபில் கொடுத்துருவோம். எந்த ஒரு கல் வாங்கினாலும் யார் வாங்கினாலும் நேராக அதுமே டெஸ்டிங் எடுத்து கொடுத்து டெஸ்டிங் பேப்பர் கொடுப்பான்னு கேட்டு வாங்கிக்க. டைமண்ட் வந்து GI சர்டிஃபிகேட், அதாவது இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா டைமண்ட் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். டைமண்ட் ஒர்த்து. ஸோ அது மாதிரியா இந்த மாதிரியா பார்த்து இந்த கல் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா. ஆனால் சிலருக்கு கல் வீட்டில் தானாக சேரும். சில இடத்துல நான் இமயமலை பண்ணினா கீழே கல் கிடைக்கும். அந்த கல் அவங்களுக்கு வீட்டுக்கு தானாக வரணும்னு இருக்கும். அது வந்து யோகமாகும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த கல்லுக்கு கண்டிப்பாக மகிமை உண்டு. உலகமே கல், தெய்வமே வந்து வடிவம் அமைக்கிறதே வந்து கல்லால் தானே அமைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க? ஸோ அதுக்கு ஆகமேதிக்கு வந்து உயிரை கொடுக்கணும். அந்த உயிரை கொடுத்து அதை செயல் பண்ணி பண்ணுறப்போ அதே மாதிரி தான் இதுவும். இந்த கல்லுங்களுக்கு உயிரை கொடுக்குறப்ப இதுக்கு என்ன மந்திரம் தேவையோ, இதுக்கு என்ன வழிமுறை தேவையோ அதை பண்ணி பாலில் ஊற்றி இதில் நம்மளோட மஞ்சள் தூளில் வந்து கழுவி அதுக்கப்புறமா தண்ணியில் கழுவி அதுக்கப்புறம் டெய்லியாக இருக்கிற மந்திரத்தை சொல்லி போட்டால் அதுக்கு உரு ஏறுது. அந்த உரு ஏற சொல்ல கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். பலன் கிடைக்க எல்லாத்துக்கும் பலன் இருக்குது. சூப்பர் சார், ரொம்ப அருமையாக இந்த விளக்கத்தை சொன்னீங்க சார். இப்போ இந்த தேர்தல் வருது இல்லையா, தேர்தல் வர்றதால ஒவ்வொரு கட்சியும் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தெய்வங்கள் எந்தெந்த தெய்வத்தை வணங்கினா யார் யார் வணங்கினா வெற்றி கிடைக்கிறதுக்கு அது வந்து வாய்ப்பு கிடைக்கும், இல்லை நீங்கள் சொன்ன இந்த கற்கள் நவரத்ன கற்கள் என்னென்ன கற்கள் போட்டால் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அரசியல்வாதிகளுக்கு? இருக்கு. பொதுவாக சொல்ல முடியாது. அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கிறாங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் தெய்வங்கள் வழிபாடு இருக்கு, எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருக்கு. எல்லா செயல்லையுமே இருக்கு. காஸ்மிக் லெவல்ல ஒரு தெய்வன்றது ஒண்ணுதான். ஆனா அந்த காஸ்மிக் லெவல்ல எனர்ஜி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கு எடுத்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஒரு ரூமுக்கு எடுத்தீங்கன்னா எனர்ஜி வேற மாதிரியா இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்குமே டிஃப்ரெண்டா எனர்ஜி இருக்கும். ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கே எனர்ஜி இருக்கும். இந்த வீட்டுல இருக்க நல்லா இருப்பான், அந்த பக்கத்து வீட்டுல இருக்க வந்து பிரச்சனையா இருக்க எனக்கு இந்த வீடு வேணான்னு நினைப்பான். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரே ஃபிளாட்ல 100 ஃபிளாட் கட்டுவான், ஒரே இடம் தான். ஆனா அந்த 100 ஃபிளாட் கட்டுறவனோட எனர்ஜியும் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் சமமா இருக்காது. ஒரு 8 பேருக்கு இந்த இடத்துல வந்ததே எனக்கு பிரச்சனை, அதே ஒன்றத்தை சொல்லலாம் இந்த இடத்துல வந்தப்பா எனக்கு யோகானும் அவன் நினைச்சுப்பான் இன்னொரு ஃபிளாட் வாங்கலாம். இன்னொருத்தனமா எப்படா நம்ம இந்த இடத்த விட்டுட்டு போகணும்னு நினைப்பான். ஆனா ஒரே ஃபிளாட்ல தங்கி இருக்கவங்க ஒரே ஏரியால மேல கீழே எல்லாம் தங்கியிருப்பாங்க. ஆனா டிஃப்ரெண்ட் எனர்ஜி மாறும். அப்போ ஒரு ஏரியாலேயே இவ்வளவு டிஃப்ரெண்ட் மாறப்போ சொல்ல ஏன் பல விதமான தெய்வங்கள் வழிபாடு இருக்கும், பல வழிமான செயல்கள். அப்போ அவங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு விதமான செயல்பாடு கொடுக்குறோம். நீ உனக்கு வாஸ்து சரியில்லைன்னு வா, சில பிரச்சனை இருக்குன்னு வா, இந்த வீட்டில் நீ இந்த மாதிரியா வணங்குங்க தெய்வத்தை, இது வழி பண்ணுவாங்க. ஆனால் கீழே இருக்க வணங்கவே மாட்டான், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைக்கும். இன்னும் சொல்றீங்க மேலே இருக்குன்னு அவ்வளோ செயல் பண்ணாதான் அவனுக்கு வரணும்னு. அதுதான் அந்த எனர்ஜி மாறுது. ஒரு இயற்கையான நம்மளோட வழி ஒரு மனிதன் பிறந்து உள்ள நுழைய சொல்ல எப்போ அவன் கால் படுதோ அவனோட சுழற்சி, அவனோட கர்மா, அவனோட செயலில் இருக்கக்கூடிய தகுந்த மாதிரியா அந்த வீடும் மாறிடுது. ஏரியா ஒரே ஏரியா தான். இந்த வீட்டில் இருக்க நல்லா இருக்கான், அந்த வீட்டில் இருக்க பிரச்சனையா இருக்கான், அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பொண்ணு கல்யாணம் ஆகல, புரியுது, ஒரே தெருவில் இருக்கவங்களுக்கும் இந்த கர்மா வருது. அந்த எனர்ஜி தான். அந்த எனர்ஜி கரெக்டான லெவலில் இல்லாதனால
நமக்கு பிரச்சனை ஏற்படும். அதுதான் தசாபுத்தி. அந்த தசாபுத்தி கரெக்டான சுழற்சியாக இருக்காது. இவனுக்கு சனி தசை இருக்கும், அவனுக்கு குரு தசை இருக்கும், அவனுக்கு வந்து புதன் தசை இருக்கும். ஸோ ஒவ்வொரு தசையும் மாற சொல்லியோ, ஒவ்வொரு வருஷத்தில் கிரகங்கள் மாற சொல்லியோ அந்த சுழற்சினால் அவன் பிரச்சனை ஆயிடுறான்றத சொல்கிறார். சார், இந்த பண்டைக்கால நாடி ஜோதிடத்தில் மூலமாக வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுபடி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால தான் இவங்க எல்லாம் வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாம், ஒவ்வொரு எனர்ஜியுமே ஜாஸ்தியாக இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம தசாபத்தி என்ன வேலை செய்யுது, நமக்கு என்ன என்ன பிரச்சனையில் நம்ம போகிறோம், எதுக்கு தகுந்த மாதிரி போகணும், எது கடன் வாங்கக்கூடாது, இந்த டைமில் இந்த பிரச்சனை வருதுன்னா கடன் வாங்காமல் லோன் போடாமல் அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா நல்ல வெற்றியை கொடுத்துரும். பாதையை நம்ம அமைச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. சார், நீங்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு வந்து குஜராத்தில் வந்து சிஎம்மாக இருக்கும்போது ஜாதகம் அவருடைய இதுக்கு வந்து ஜாதகமோ இல்லை கணிப்புகளோ வழங்கியிருக்கீங்க. அவரை பார்த்து அவர் வந்து நீங்கள் சொன்னீங்க இதை விட பெரிய ஒரு பதவிக்கு போவார்னு அந்த நேரத்தில் சொன்னீங்க. அதே மாதிரி அவர் பிரதமரானார். 3வது முறையும் பிரதமராக இருக்கார். 3 தடவையும் நீங்கள் தேர்தல் கணிப்புகளை வழங்கும்போது பிரதமராக வருவார் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி வந்துட்டுருக்கார் சார். இப்போ அவருக்கும் வந்து நீங்கள் வந்து பார்த்து சொன்னீங்க, நடந்துட்டுருக்க. இதெல்லாம் வந்து அவருடைய திசை மாதிரி என்ன தசா புத்தி நடக்குதோ அதை வச்சு தான் சொன்னீங்களா? இது வந்து நாடியில் எனக்கு என்ன வருதோ அவரோட வழியை பண்ணோம். எந்த ஒரு ஜாதகம் எதுவுமே பார்க்கல, ஃப்ரீயாக தான் சொல்லிட்டு வந்தோம். அவங்க பிரதர் இருந்தார், அதில் 3 பேர் இருந்தாங்க, அவர் கீழே இருந்தார். நான் உள்ள ஒரு ரூம்ல இருந்து படித்தேன். ஓகே சார். இப்போ அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம் 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 அவர் உங்களை அழைச்சிட்டு போனவர் யாருன்னு தெரியும் சார். இப்போ அந்த மோடிஜி வந்து இந்த பவர்ஃபுல்லாக இருக்கார். அவருடைய ஜாதகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா? ஏன்னா சில மாநிலங்களில் அவர் போய் பிளான் பண்ணி அடி வச்சு அங்கே பிரச்சாரம் பண்ணால் அந்த மாநிலங்கள் எல்லாம் வெற்றி பெறுது. சில மாநிலங்கள் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அங்கே நடத்துகிறாரு. அவரும் அந்த அமித்ஷாவும் சேர்ந்து அந்த வியூகங்களை வகுத்து ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டுருக்காங்க. இந்தியாவிலே 3 முறை பிரதமராக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை இருக்கிறாங்க, 3வது முறையும் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் வந்து சார் அவங்களுடைய ஜாதக அந்த திசா புத்திகள் தானா, இல்லை அவங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களின் சக்தியா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். அதாவது பிறக்க சொல்ல ஒரே நேரத்தில் 10 குழந்தை பிறக்கும். ஒரு 10 குழந்தை ஒரே நேரத்தில் பிறக்கும். ஆனால் அந்த ஒரு குழந்தை தான் அப்துல் கலாம் ஆகும். அவங்க தான் பிரசிடென்ட் ஆகும். எனக்கு அவங்க தான் வந்து அந்த பொசிஷன். ஏன்னா 10 பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, 10 பேரும் ஒரே காலேஜில் கூட படிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் அதில் வந்திருப்பாங்க. அதுதான் கர்மா. இது விதிக்கப்பட்ட தன்மை, அவருக்குன்னு விதிக்கப்பட்டிருக்க தன்மை. அவர் தான் வந்து உட்காரணும்னு விதியாக இருக்குது. அது யாராலையும் மாற்ற முடியாது. அதுதான் கர்மா. அது எத்தனோ பிறவி எடுத்திருந்தால் தான் இது வர முடியும். ஏன்னா குஜராத்லேயே எத்தனை வாட்டி வின் பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் இது பிரைம் மினிஸ்டராக இருந்து 3 வாட்டி வின் பண்ணிட்டார். ஒரு அசைக்க முடியாது இருக்குன்னா அவரோட பேக்கிங் பவர் ஏதோ இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. ஸோ அந்த ஏக்கம் இருக்குது. அந்த பின்னாடி அவரோட ஏக்கம் இருக்கிறதுனால தான் அவர் வலுவாக இருக்காருன்றதை சொல்கிறார். அது என்ன சார், இல்லைன்னா அவரை தான் நம்ம பர்டிகுலராக போய் படிக்க முடியாது, பர்டிகுலராக மைண்ட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ ரீடிங் கேட்டு தலைக்கீழெல்லாம் என்ன கேட்டு பார்த்துருக்கீங்க, புரியுதா? எனக்கு அப்போ கூட நான் அவர் தான் வருவார், இல்லை சார் இந்த தடவை தோற்றுருவார், வழி பண்ணுவார்லாம் நீங்கள் எவ்வளோ முன்னிலை பண்ணி அப்போ கூட அந்த ரீடிங் வந்து மாறல. இப்போ நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எடுத்துக்கங்க, எவ்வளோ பேர் சொன்னாங்க என்னென்னமோ. ஆனால் நம்ம ரீடிங்கில் கடைசி வரைக்கும் ட்ரம்ப் தான் வருவார்ன்றதை. ஆனால் அவர் வந்தால் பிரச்சனையாக இருக்கும் அதையும் சொல்லிட்டாங்க. ஆமாம், ஸோ அது அந்த கண்ட்ரிக்கு உடைய பிரச்சனை. ஆனால் கர்மா அங்கே விதிக்கப்பட்டிருக்கு, அதுதான் வரணும்னு. அது யாராலையும் மாற்ற முடியாது. இவர் தான் வரணும்னா இன்னைக்கு யாராலையும் அதை மாற்ற முடியாது. இவராக விட்டு கொடுத்தாதான் இந்த மாதிரி உண்டு. ஆனால் இருக்கு செயல் இல்லைன்னு சொல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல இவனால இதோட கட்சிகள் மாற்றங்கள் ஏற்படலாம், குழப்பங்கள் ஏற்படலாம். ஸோ மக்களுக்கு ஒன்றும் வழிகள் ஏற்படலாம். அந்த தப்பு அந்த பிரச்சனைகளை அவருக்கு ஏற்பட சொல்ல வெளியே வரலாமே தவிர இவராக விட்டு கொடுத்துட்டு போறதுக்கான வழிதான் இருக்கே தவிர மற்றபடி அந்த ஜாதகமே அப்படிதான் இருக்கு. இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நான் படிக்கிறேன். இந்த 77வது வயசில் சின்ன பிரச்சனை உடம்புல இருக்குது, சின்ன சின்ன குழப்பங்கள். அது தள்ளிட்டாரா 83 வயசு வரைக்கும் அவர் அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு வலுவாக இருக்குது.
ஸோ 77 வயசில் ஒரு சின்ன ப்ராப்ளம். 77 வயசுக்குள்ளே சின்ன ப்ராப்ளம். அது தாண்டிட்டாருன்னா 83 வயசு வரைக்கும் அவர் தான். யாரும் எதுவும் பண்ண முடியாது. சார், இப்போ தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல இருக்காங்க. இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த இலங்கை பூமி மீண்டும் வந்து செழிப்பாகுமா, விவசாயத்தில் செழிப்பாகுமா, இயற்கை பேரிடர்கள்லாம் அந்த பூமிக்கு வராமல் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவங்க வந்து இப்போ வந்திருக்கவர் நல்லா செய்வார். இன்னும் ஒரு 3 வருஷத்தில் ஒரு பெரிய செழிப்புகள் ஏற்படலாம். இருந்தாலும் எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் 3 வருஷத்தில் பெரிய செழிப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த நம்முடைய பண்டைய நாடி ஜோதிடத்தின் மூலம் பிரமாதமாக நம்முடைய வியூவர்ஸ்க்கு பயன்படுற மாதிரி பல கணிப்புகளை ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் அற்புதமாகவும் வழங்கியிருக்கீங்க. இந்த கணிப்புகளை எல்லாம் நம்முடைய வியூவர்ஸ்க்கு பயன்படும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேரிலும் கொரோனாக்குரிய ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காது சார் சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.